ஸோ துலாம் ராசி இந்த ஸ்டேஷன்ல நீங்க எந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து இப்ப இருக்க ஸ்டேஷன்ல புது வகையிலான ஒரு எமோஷனல் கனெக்ஷன், எமோஷனல் பாண்டிங் இதெல்லாம் நிச்சயமா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதனாலே நம்ம பார்த்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு சார்ந்த ஒரு விஷயத்த வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க எமோஷனல் சார்ந்த விஷயங்கள்ல கையில எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயங்கள்ல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போகிறதும் ஸ்பாயில் ஆகும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல உங்களுடைய உணர்வுகள் சார்ந்து நீங்க எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஒரு பிடிச்ச பர்சன் கிட்ட பேசுறது, அவங்கள ஃபாலோ பண்றது, இல்ல பிடிச்ச விஷயங்களை வந்து ஃபாலோ பண்றது, அதுக்கு வந்து ரொம்ப அடிக்டிவா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதா இருக்கும். அண்ட் உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த சைக்கிக் எபிலிட்டி, அதுல ஏற்படக்கூடிய ஒரு அவேக்னிங், அந்த அவேக்னிங்க நீங்க வந்து நல்ல விதமா கொண்டு போகணும். ஸோ அதை ஸ்பாயில் பண்ற விதமா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றது மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ரிலேஷன்ஷிப் சார்ந்து, ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்து உங்களுடைய இமோஷன், சந்தோஷம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இந்த ஒரு சைக்கிக் எபிலிட்டிஸ், டிவைன் சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் நல்லா ஃபோக்கஸ்டா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க ரீடிங்ல வருது.